வைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். ஏதாவது விவகாரம் பண்ணாம கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா பணம் என் கைக்கு வந்த உடனே உன் கை செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து பஸ்ஸை ஏற்றி பத்திரமா உன் மகன் இருக்கிற ஊருக்கே அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் பெரிய சிக்கலாயிடும். ஏன்பா என்ன இருந்தாலும் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்னப்பா இது? அதனால வீட்டை ஊத்தி எல்லா காசையும் உங்களை கொடுத்துருவாங்களா? அதான் வழி செலவு கொடுத்து அனுப்புறேன்னு ஐயா சொல்றாங்கல்ல, அத்தோட நிறுத்திக்க. அதுக்கு மேல பேசினா ஐயா கோவம் வந்துடும். யாருக்கு நீங்க வீட்டை விற்க போறீங்க? இந்த அழகர் கூட சிதம்பரம் இருக்கிறாருல, அவர் ஒரு பார்ட்டியை கூட்டு வரதா சொல்லி இருக்கிறாரு. அந்த பார்ட்டி வரும்போது நீ சைலண்டா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு உன்னை புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன உம்முன்னு இருக்க? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்ல. சரிப்பா, நீ கேக்குற இடத்துலயே கையெழுத்து போடு. நீ சொந்தபடி எல்லாம் கேக்குற. பெரு கண்ணை கசுக்குறா. உங்க யார் ஊரான தின்ன போறான்? நான் தானே தின்ன போறேன். டேய், இந்த பொம்பளை அழ வேண்டான்னு சொல்றா. போற மரவெல்லாம் நம்மளை பத்தி தப்பா நினைக்க போறான். டபார், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த பார்ட்டி வரும்போது இப்படி அழுது கரெக்டா பண்ணுனா கண்ணா முடிய நோண்டிடுவேன். தெரியுமில்ல? நாங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும். நாங்க சொல்றபடிதான் நடந்துக்கணும். இல்ல வாங்கடா. அவ்வளவுதான். மீனா, அப்ளை பிரிச்சு கொடு. சரோ, நீ பாட்டுக்கு அப்படி உட்காரு, நான் அப்பளம் பொரிச்சு எடுக்கிறேன். பரவாயில்ல ரம்யா, நீங்க அந்த குழம்புல உப்பு சரியா இருக்கான்னு பாக்குறீங்களா? உப்பெல்லாம் சரியாதான் இருக்கு. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீ உட்கார்ந்து அப்படி மேற்பார்வை பாரு. ஆமாக்கா, எதுக்கு சிரமப்படுறீங்க? பாருங்க எப்படி வேத்திருக்குன்னு. முதல்ல முகத்தை தொடங்க. நான் தான் இந்த விருந்துக்கே ஐடியா கொடுத்தேன். நீ இப்படி உடம்ப வர்த்திப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஐடியாவே கொடுத்துருக்க மாட்டேன். இல்ல ரம்யா, எப்படி இருந்தாலும் விருந்து கூப்பிட்டு தானே ஆகணும். யாருக்காக செய்யறேன்? என் தங்கச்சிங்களுக்காக தானே. உன் தங்கச்சிகளுக்கு மட்டும் இல்ல, உன் பந்தா பாட்டி நாத்தனாருக்கோ அவ புருஷனுக்கு சேர்த்து தானே செய்யற. அவளே என் தங்கச்சி மாதிரி தானே. அடேங்கப்பா, பாத்தியா மீனா சரோ பேசுறத? பேசாம சரோவ ஐநா சபைக்கு சமாதான தூதரா அனுப்பலாம். ஆமாக்கா, மாரியம்மன் கோயிலுக்கு பொங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, எப்ப போலாம்? வைக்கணும், ஒரு நல்ல நாளா பார்த்து வைக்கணும். லீலாவையும் கூட்டிட்டு போகணும். நியாயமா இந்த விஷயத்த ரொம்ப முன்னாடியே வச்சிருக்கணும். ஏற்கனவே லேட்டு. பரவாயில்ல, இப்பாவது விருந்து கொடுக்குறீங்களே. விருந்துக்கு ரொம்ப அலையறீங்கல்ல. ஏன் விஜய், நம்ம கல்யாணம் எவ்வளவு நாளாச்சு? யாராவது விருந்த பத்தி பேசினாங்களா? நீங்களாவது பரவாயில்ல, நாங்க உங்களை விட சீனியர். எங்களுக்கே இப்பதான் விருந்து வைக்கிறாங்க. இல்ல அது யோசனை இருந்துச்சு. லேட்டானதும் ஒரு விதத்துல நல்லது தானே. எப்படி 3 ஜோடிங்களுக்கும் ஒன்னா விருந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? பாருங்க, மைனஸ் பாயிண்ட கூட பிளஸ் பாயிண்டா மாத்தி பேசுறாரு. அதான் நல்ல வியாபாரியா இருக்காரு. என்ன லீலா பேசாம சும்மா இருக்கு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. விஜய் வா, சரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் பொண்டாட்டி ஏன் பிரிக்கிறீங்க? அதானே, நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். நீங்க ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? அப்படி இல்ல, இன்னைக்கு நீங்க விருந்தாளிங்க, வேலை எல்லாம் செய்யக்கூடாது, உட்காந்து சாப்பிடணும். அதான் உங்க வேலை. என்னது எல்லாரும் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டீங்களா? ஆமா, ஒரு கை கம்மியா இருக்கு. வாங்க இப்படி வந்து உட்காருங்க. நானா? எனக்கு எவ்வளவு வேலை கிடக்குதப்பா. அது சரி, எங்க இன்னொரு ஜோடியை காணும் குறையுது? நிர்மலாவ சந்தோஷம் இனிமேதான் வருவாங்க. ஆமா ஆமா, பின்ன இவங்கள மாதிரி முன்னாலேயே வந்து காத்தா கிடப்பாங்க. அதுகளுக்கு இருக்கிற பவுசுக்கும் அதுக்கு வர்ற விதமே தனி. சார் மீதி வாங்கல. கீப் இட். ஆமாப்ல. எல்லாம் அங்க இருக்காங்க, உட்காருங்க. ஹாய் எவ்ரிபடி. வாங்க உட்காருங்க. என்ன கோபி, சீக்கிரமா வந்தாச்சு போல இருக்கு. ஆமா, லேட்டா வந்தா பந்தியில இடம் கிடைக்காதுன்னு முன்னாடியே வந்துட்டீங்களாக்கும். ஹலோ ரவி, விருந்துக்கு ஒருத்தங்க அன்பா கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கரெக்டா சாப்பாடு டயத்துக்கு போகாம முன்னாடியே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது எங்களோட பழக்கம். ஓஹோ, காலை டிஃபனுக்கே வந்துட்டீங்களாக்கும். குட் கேரக்டர். வாங்க சந்தோஷ். வா நிர்மலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க.
ஆமா இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுத்தது? டி நகர்ல. டி நகர்ல எல்லா ரேஞ்சிலயும் தான் இருக்கு. எல்லா ரேஞ்சினா இப்படி எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல நம்மள மாதிரி காஸ்ட்லியான ரேஞ்சிலயும் இருக்கு, மத்தவங்க மாதிரி சீப்பான ரேஞ்சிலயும் இருக்கு. அதான் கேட்டேன். ஓ ரேஞ்ச் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மலேசியா ரேஞ்சில. எல்லாருக்கும் துணியெல்லாம் பிடிச்சிருக்கா? கோபி நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த லைன்ல தானே இருக்கீங்க. எல்லாமே அருமையா இருக்கு. ஆமா, இதெல்லாம் செலக்ஷன் யாரு, நீங்களா இல்ல அண்ணியா? இல்ல செல்வம். செல்வமா? என் கலருக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காரு, விஜய் கலருக்கு ஏத்த மாதிரி கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது லீலாவோட டிசைன் தான். கரெக்டா உங்க கலருக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காரு. ஆமா, லேடிஸ்க்கெல்லாம் செலக்ட் பண்ணது யாரு? எல்லாருக்கும் செல்வம் தான். நல்லா இருக்குல்ல? நாட் பேட். ஆமா, இந்த துணியெல்லாம் செலக்ட் பண்ண செல்வத்தை விருந்துக்கு கூப்பிடலையா? இல்ல, கடையில வேலை இருக்கு. என்ன சந்தோஷம், பொம்பளை மாதிரி துணியை பரட்டி பரட்டி பார்த்து நிக்கிற? இல்ல, மலேசியால சில ஷர்ட்ஸ் பார்த்தேன், போட்டுக்க ரொம்ப நைஸா இருக்கும். உன்னா மலேசியாங்கிறேப்பா. 4 நாள் மலேசியாவில் தங்குறதுக்கே இந்த பாடுனா, மலேசியாவிலேயே நிரந்தரமா தங்கி இருந்தேன்னா என்ன ஆகுமோ? நாங்கெல்லாம் கட்டியிருக்கிறது கூட துணி இல்லைன்னு சொல்வ போல இருக்க. பாட்டி, அவர் பார்த்ததானே பாட்டி சொல்றாரு. அப்படியே ஃபன்னி ஓல்ட் லேடி. எப்ப பார்த்தாலும் வெத்தலையை போட்டு மெல்ல வேண்டியது, அப்புறம் லோட லோடன்னு பேச வேண்டியது. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தாமதமா வந்துட்டேன்னா உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எல்லாருக்கும் புது துணி கொடுத்தோம். அப்படியா? எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பணும் வேணும். இதெல்லாம் அழகா பார்த்து பார்த்து செய்யறது யாருக்கு கிடைக்குது பாக்கியம்? ஏ கிழவி, ஒரு நிமிஷம் உள்ளவா. ஏண்டி அம்மா சொப்பன சுந்தரி, எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்னம்மா? ஏ கிழவி, உன் மனசுல பெரிய இது நினைப்பா? ரொம்ப ஓவரா பேசுற. நிர்மலா, என்ன பேசுற? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் புருஷனை கிண்டல் பண்ணுவ, அதுவும் அந்த கோபி முன்னாடி. அறிவில்ல உனக்கு? நிர்மலா, என்னம்மா பேசுற? நான் என்னமோ தம்பியை எப்பவுமே பேசுற மாதிரி யதார்த்தமா தானம்மா பேசுனேன். 3ஆம் மனுஷன் வீட்டுல ஓசி சோறு சாப்பிடும் போது உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கே, கொஞ்சம் நல்லபடியா இருந்தா என்ன ஆட்டம் ஆடுவ? நிர்மலா, நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, என்ன இப்படி பேசிட்டியம்மா? பேசாம என்ன பண்றது? ஆமா, உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது யாரு? நாக்கு அடக்கி பேச கத்துக்க. சரோமா பாட்டி, நான் வரேன் கண்ணு. எங்க? நிர்மலா என்ன ஒரு கேள்வி கேட்டுட்டாம்மா. அதுக்கு பிறகு கூட நாங்க இருக்கிறது மரியாதை இல்ல கண்ணு. பாட்டி, என்ன பாட்டி நீங்க? எல்லாரும் சாப்பிட போற நேரத்துல நீங்க இருங்க, சாப்பிட்டுட்டு நிதானமா பேசலாம். அம்மாடி, 3ஆவது மனுஷன் வீட்டுல உட்காந்து ஓசிச்சு ஒரு சாப்பிடுறியன்னு என்ன கேட்டுட்டாம்மா. இனிமேலும் நான் உட்காந்து எப்படியம்மா சாப்பிடுறது? அப்படியே சொன்னா? ஆமாம்மா. பாட்டி, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அப்புறமா அவர்கிட்ட பேசி. வேண்டாம்மா, இப்பதான் எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு கூடியிருக்கீங்க. அந்த சந்தோஷம் என்னால கிடக்கூடாதும்மா. நீ ஏதாவது வாய் தவறி பேசி அது ஏதாவது தாறுமாறா முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு காரணக்கர்த்தாவா நான் இருக்க கூடாதும்மா. கண்ணு, நீ போய் வந்தவங்களை நல்லபடியா கவனிமா. என்ன பாட்டி இது? செருப்பால் அடிச்சாலும் மக வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுதும்மா. கண்ணு, நீ மகராசி, நல்லா இருப்பம்மா. நான் வரேன் கண்ணு. பாட்டி, பாட்டி சொன்னா கேளுங்க. என்ன கிழவி, அங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்? நான் வரேன் கண்ணு. எத இப்ப எங்க கிளம்பிட்ட? வா சாப்பிடலாம் வா. இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. சாரா உன்னை கூப்பிட்டா, என்னன்னு கேளு. என்ன சரோ? ஆமாங்க, எல்லாரையும் உட்கார வைங்க, சாப்பிடலாம். சரி. அப்பா பொரியல் வைக்கட்டுமா? போதும் போதும். இந்த விஜய் சாப்பிடுங்க. ஐயோ அக்கா, போதும்க்கா, நல்லா சாப்பிடலீலா. போதும் நீ. என்ன ரவி, சாப்பிடுங்க. புது மாப்பிள்ளை ஸ்பெஷலா கவனி, ரொம்ப கூச்சப்படுறாரு. என்னங்க, சாப்பாடு நல்லா இருக்கா? வேற ஏதாவது வேணுமா? நிர்மலா, எப்பவுமே ஃபுட் ஹேபிட் ரொம்ப நீட்டா இருக்கணும். ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுக்காக பாத்தி கட்டி அடிக்க கூடாது. இவருக்கு வேணுமா? என்ன விஜய், ஏதோ டயட்ல இருக்கீங்களா? ஏன் இல்ல ரொம்ப யோசிச்சு சாப்பிடுறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றீங்க?
மிஸ்டர் கோபி, உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப டேஞ்சரஸ் லைன்ல இருக்காங்க. ஒரு 4 கிலோ ஏறினாலும் குண்டமா ஆயிடுவாங்க. விஜி குண்டா இருந்தா என்ன, ஒல்லியா இருந்தா என்ன, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் லீலாவுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் ஸ்லிம்மா தான் இருப்பாங்க. இல்ல கோபி? ஆமாமா, கரெக்ட். கோபி இலையை பார்த்து சாப்பிடுங்க, ஏதாவது விழுந்துற போகுது. அதுவும் சரிதான். கோபி மாப்பிள்ள, போஸ் எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்காரு மாமா. வேலையெல்லாம் கத்துக்கிட்டு ஒழுங்கா செய்யறானா? அதெல்லாம் நல்லா செய்யறாரு மாமா. புதுசு மாதிரியே தெரியல. எனக்கு கூட அவனை பார்க்கணும் போல இருக்குது. வாங்க மாமா, நம்ம ரெண்டும் சாப்பிட்டுட்டு பைக் எடுத்து நம்ம ரெண்டும் போய் பார்த்துட்டு வரலாம். இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்க இருந்து சாப்பிடுங்க. சரி, இப்ப நான் கிளம்புறேன். என்னப்பா அதுக்குள்ளே எழுந்திருச்சிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு அவசர வேலை இருக்குது. நீங்க எல்லாம் இருந்து சாப்பிடுங்க. தவறா நினைக்காதீங்க. ஐயா, போஸ்னு ஒருத்தர் பார்க்க வந்திருக்கிறேன். கீழே சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்க. கீழேயா? மாமா எந்திரிக்காத. என்னடா இது? எலுமிச்சம்பழம் தான் மாமா. கூட ஊறுகாயும் இருக்கும், பரவாயில்லாம இருக்கும். விலை ரொம்ப கம்மி. என்னடா இது? நல்ல சாப்பாடு சாப்பிட கூட. இதுக்கு என்ன மாமா, நல்ல சாப்பாடு தான். நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஹோட்டல் போகணும்னு வச்சுக்கோங்களேன். காஞ்சு போன முருங்கைக்காய், காஞ்சு போன கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார்னு சொல்லாம வைப்பாங்க. தமிழ்ல ஒரு மோரை வைப்பாங்க. இதை வச்சு 25 ரூபாம்பாங்க. இது விலை ரொம்ப கம்மி, நல்லா இருக்கும். விலை 5 ரூபா தானே. பசிக்கு சாப்பிட கூட கணக்கு பார்க்கணுமா? சம்பாதிக்கிறதே சாப்பிட தரடா மாமா. நான் சாப்பிடாத சாப்பாடு மாமா. அதான் பக்கனையா 3 வேளை உட்காந்து சமண கால் போட்டு சாப்பிட்டேனே. கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிறேனே மாமா. சரி, செய்யற வேலை பிடிச்சிருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு மாமா. என் படிப்பு தகுதி அதுக்கு தகுந்த வேலை மாமா. இந்த வாரம் சம்பளம் கொடுத்தாங்க, அதில் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன். இந்தாங்க மாமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்தமா சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு. இது ஏன்டா எங்கிட்ட கொடுக்குற? தனத்துக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க. குழந்தைக்கு பால் பவுடர் துணிமணி ஏதாவது எடுத்துட்டு போங்க. பவானிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க மாமா. வாங்கிக்கோங்க மாமா. ரொம்ப திருட்டடா போஸ். நிறைய பட்டாச்சுல மாமா. இப்ப யோசனையெல்லாம் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நல்லா வாழணுங்கிறது தான் மாமா. நீங்க வேணா பாருங்க மாமா. போஸ் என் மூத்த மருமையை நீங்க சொல்லி சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வருவேன் மாமா. மாமா, இது நாள் வரைக்கும் என் கவலை தான் உங்களுக்கு பெரிய கவலை ஆச்சுன்னு நல்லா தெரியும். இனிமே நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேணாம் மாமா. டேய், என் பொண்ணுகளை கட்டி கொடுக்கும் போது கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்டா. சரிடா, நான் வரேன். நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி மாமா, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு உனக்கு லீவு தானே? வந்து தனத்தையும் குழந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம்ல? இல்ல மாமா, நாளைக்கு நான் ஓட்டி பார்க்க போறேன். லீவு நாள் இல்லையா, அதனால 2 சம்பளம். அந்த காசு வந்துச்சுன்னா அதை வச்சு என் செலவுல எல்லாம் பார்த்துக்குவேன். சம்பளத்தை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவேன். மாமா, நான் இன்னொரு நாளைக்கு தனத்தை வந்து பார்த்துக்கிறேன் மாமா. ரொம்ப மாறிட்டா, நல்லா இருப்பேன். அம்மா,
எப்படி இந்த அளவுக்கு மாறின? என்ன பண்றது மாமா, நானும் ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டேன்ல. அத்தோட நிறுத்திக்கிடா. என்ன மாதிரி 5 பெத்துட்டு முழிக்காத.